அலக்கு சூறாவில் 4வது வசனத்தில் மனிதனுக்கு எழுதுகோளால் கற்றுத்தந்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தில் எழுதுகோளாக எதை கூறுகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. எழுதுகோள்னா பேனா தான், எழுதுகோள் தான். கல்விங்கிறத எழுத்தின் மூலமாகத்தான் கல்வியே வரும், இல்லாட்டி உம்மி சமுதாயமாக போயிடுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நூன் ஒரு கலமி ஒமாயிஸ்துரூன், கலம்டர் சூறா இருக்கு, அத்தியாயம் இருக்கு. பேனாவின் மீதும் பேனாவை கொண்டு எழுதுவார்கள் அதன் மீதும் சத்தியமாக சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அதை சொல்லி காட்டுறான். இந்த பேனா என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாவிட்டால் கூட கல்வி உலகத்துக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எழுத்து மூலம் தான் கிடைக்கும். பேனாவின் மூலமாகத்தான் கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். பேனா எழுதவும் வாசிக்கவும் பேனா தானே அது உதவுது. பேனா இருந்தால் தானே ஒரு ஆணா இதாண்டு எழுத முடியும். அந்த வடிவத்தை மனசுல சேமிச்சு வைத்துக் கொண்டால் தானே அவனுக்கு வாசிக்க முடியும். அப்போ ஒன்றை வாசிப்பதற்கு எழுத்து தேவையா இருக்குது, எழுத்துக்கு பேனா தேவையா இருக்கிறது. அதனால இந்த பேனாவை ரொம்ப ரொம்ப என்ன செய்யறான் அல்லாஹ் சிலாகித்து சொல்றான். அப்ப முதல்ல வந்த வகையில அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இக்ரா நீ ஓது, ரப்புக்கல் அக்ரம், உமது இறைவன் சங்கைக்கு உரியவன், அல்லது அல்லவன் பில் கலம், பேனாவின் மூலம் அவன் கற்றுத்தந்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதன் அறியாதவற்றை எல்லாம் மனுஷனுக்கு கற்பித்தான். அப்ப கல்விங்கிறது எழுத்தை கொண்டுதானே இருக்கிறது. எழுத்தை கொண்டு இருந்தாலும் எழுதுவதற்கு பேனா தானே வேணும். பேனா என்பது எழுத்துங்கிற கருத்துல வச்சுக்கிறங்க. பேனாங்கிறது அந்த காலத்துல பேனா, இப்ப பேனா தேவையா? இப்ப கீபோர்ட்ல எழுதிட்டு போயிருவோமே, பேனாவே இல்லாம கீபோர்ட்ல டைப் படிச்சா அங்க எழுத்து உண்டாயிரும். எழுத்துன்னு அர்த்தம் அதுக்கு. பேனாங்கிறது அந்த காலத்துல பேனாவை கொண்டு எழுதினார்கள். அந்த பேனா கூட நம்ம காலத்து பேனா மாதிரி இருக்காது. அது ஒரு சின்ன மூங்கில் மாதிரி ஒரு மரம் இருக்கும். அதை எடுத்து அது லேசா சீவி அதை என்ன செய்வாங்க, தொட்டு எழுதுவாங்க. பேனா மாதிரி முனை ஆக்கி கொண்டு எழுதுவார்கள். அந்த மாதிரி உள்ள பேனாவா இருந்துச்சு. அதுக்கு தான் களம்னு சொல்வது. ஆனாலும் பேனாங்கிறது பல வடிவங்களை எடுத்து இப்போதைக்கு என்னன்னு கேட்டா, பேனாங்கிறது ஒரு ஸ்டைலுக்கு, ஒரு சைன் போடுவதற்கு அந்த குறைந்த யூஸ் தான் இன்னைக்கு பேனாக்கு இருக்குது. பேனாவுடைய பயன்பாடுங்கிற தபால் எழுதுறது கூட இல்லை. இப்ப தபால் கூட பட்டன்ல தான் அமைக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் பேனா தான். நம்ம எதெல்லாம் நீங்க எழுத்து வடிவில் ஒரு செய்தியை பாஸ் பண்றீங்களோ அதுக்கு உதவுறது பூராவுமே அந்த களம்ல அடங்கிரும். அதை கொண்டுதான் கற்றுக் கொடுக்க முடியும்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம்.